பிரைஸ் லார்ட். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபத்தில் மீண்டுமாய் தேவ சமூகத்தில் நாம் இப்படியாய் கூடி ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு தயவு செய்திருக்கிறார். இந்த காலை வேளையிலையும் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த காலை வேளையில் தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்படியாக இந்த நாளில் கர்த்தர் நம்மத்தில் தம்முடைய காரியங்களை செய்யும்படியாய் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நாம் ஜெபிக்கலாம். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்றும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இப்போ நினிவேவை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பரநடைக்கலமா இருந்தார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பரநடைக்கலமாயிருந்தார். காதலுண்டவர் கைப்பணி
செய்திட கனிவுடன் ஆதரித்தான். காதலுண்டவன் கைப்பணி செய்திட கனிவுடன் ஆதரித்தான். ஆதரித்தான் ஆதரித்தான் ஆதரித்தான். பரிசுத்தத்தில் அலங்கரித்தார். அப்பா உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். எண்ணிப்பார் எண்ணிப்பார் எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் நீர் செய்த எல்லா நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் மகத்துவமானவர், நீர் மாறாதவர். ஆண்டவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற உம்மை ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எண்ணி எண்ணி துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு தேவ சமூகத்தில் இப்படியாய் வந்து நாங்கள் காத்து நிற்க ஆண்டவர் இரக்கம் செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. உங்கள் தயவு கிருபை ஆண்டவரே இரக்கம் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்கள் மேலே நிலைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே தொடர்ந்து உங்கள் கிருபை எங்களை தாங்கற்றும் ஐயா. ஆண்டவரே இந்த 40 நாட்கள் ஜெபத்தில் நாங்கள் பங்கு பெற்று ஜெபித்து கொண்டும் வேதத்தை வாசித்து கொண்டும் தேவ சமூகத்தில் தேவனை இன்னும் அதிகமாய் நெருங்கி வர ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அனுபவத்தில் நாங்கள் இன்னும் விருத்தி அடைய ஆண்டவர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்கள் இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், தயவுக்காய் ஸ்தோத்திரம், அன்புக்காய் ஸ்தோத்திரம், பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம், உடைய வழிநடத்துதலுக்காய் ஸ்தோத்திரம், உடைய உன்னத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உங்கள் தயவினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே உடைய இரக்கம் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் தயவு எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சுவாமி இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருபோதும் எங்களை கைவிடாதவரே, அப்பா உங்கள் மேலான அன்புக்காய் ஸ்தோத்திரம், உங்கள் உன்னத தயவுக்காய் ஸ்தோத்திரம், உங்கள் உன்னத கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உங்கள் உயர்ந்த மகிமைக்காய் ஸ்தோத்திரம். சாமி ஸ்தோத்திர ஐயா, ஸ்தோத்திர ஐயா. இரக்கமுள்ள தெய்வமே மை ஸ்தோத்திரிக்கிறோம். தயவு நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலமே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீரே. காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்ததற்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டுகள் தோறும் எங்கள் மேலே உங்கள் இரக்கம் அதிகமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா.
நாங்கள் இன்னும் ஆண்டவரே உயர்த்த, இன்னுமை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. இன்னுமை போற்றி புகழ கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மையே உயர்த்துகிறோம் சுவாமி, உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவர், உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமை, எல்லா கனமும், எல்லா துதியும் ஆண்டவரே உமக்கு செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பாத்திர நீரே, இயேசுவே நீர் பாத்திர, பாத்திர நீரே, இயேசுவே நீர் பாத்திர. ஆமாண்டவரே, மகிமைக்கும் கனத்திற்கும் எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே வல்லமையுள்ளவர், நீர் ஒருவரே உயர்ந்தவர் சுவாமி. உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும், உம்முடைய தயவு எங்களை நடத்தட்டும். மற்றும் எங்களை காத்து தாங்கி நடத்தின தெய்வம் இனிமேலும் எங்களோடு இருந்து வழி நடத்தி எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா. எல்லா மகிமையும் எல்லா கனமும் உமக்கே செலுத்தி இயேசுவின் உயர்ந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் யாரும் உட்காருவோம். இந்த நேரத்தில் கூட பரிசுத்த வேதாகமத்தை நாம் వాసిக்கலாம். పరిశుద్ధ గ్రంథంలో నుండి ఈ దినం మనం ధ్యానించినట్లు లేవి కాండము 17వ అధ్యాయం ఒకరి తరువాత ఒకరం చదువుదాం. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் ஒருவருக்கு பின்னாக ஒருவர் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். లేవికాండము 17వ అధ్యాయం, లేవియరాగమం 17ఆం అధికారం. మరియు యెహోవా మోషేకు ఇలాగు సెలవిచ్చెను, నీవు అహరోనుతోనూ అతని కుమారులతోనూ ఇశ్రాయేలీయులందరితోనూ ఇలాగు చెప్పు. ఇది యెహోవా ఆజ్ఞాపించిన మాట. ఇశ్రాయేలీయుల కుటుంబములలో యెహోవా మందిరము ఎదుట యెహోవాకు అర్పణము అర్పించుటకు పూనుకునివాడు, అది ఎద్దే కానీ గొర్రెయే కానీ మేకయే కానీ, ప్రత్యక్షపు గుడారం యొక్క ద్వారమునద్దకు దానిని ముందు తేక పాలెములో వధించినను, పాలెమునకు వెలుపల వధించినను ఆ మనుష్యుడు తన ప్రజలలో నుండి కొట్టివేయబడును. వాడు రక్తమును ఒలికించిన వాడు. ఇశ్రాయేలీయులు బయట వధించుచున్న బలి పశువులను ఇక బయట వధింపక యెహోవా పేరట యాజకుని యొద్దకు ప్రత్యక్షపు గుడారం యొక్క ద్వారమునకే తీసుకుని వచ్చి సమాధాన బలిగా అర్పించినట్లు ఆ మనుష్యుడు జనులలో నుండి కొట్టివేయబడవలను. యెహోవాకు ఇంపైన సువాసన కలుగునట్లు యాజకుడు ప్రత్యక్షపు గుడారం యొక్క ద్వారమునొద్దనున్న యెహోవా బలిపీఠము మీద వాటి రక్తమును ప్రోక్షించి వాటి క్రొవ్వును దహింపవలను. వారు వ్యభిచారులై అనుసరించుచు వచ్చిన దయ్యముల పేరట వధించినట్లు ఇక మీదట తమ బలి పశువులను వధింపరాదు. ఇది వారి తరతరములకు వారికి నిత్యమైన కట్టడ. మరియు నీవు వారితో ఇట్లనము, ఇశ్రాయేలీయుల కుటుంబములలో కానీ మీలో నివసించు పరదేశులలో కానీ ఒకడు దహన బలినైనను వేరొక ఏ బలినైనను యెహోవాకు అర్పింప నుద్దేశము గలవాడై ప్రత్యక్ష గుడారం యొక్క ద్వారమునొద్దకు తీసుకుని రాని ఎడల ఆ మనుష్యుడు జనులలో నుండి కొట్టివేయబడును. మరియు ఇశ్రాయేలీయుల కుటుంబంలోనేమి మీలో నివసించు పరదేశులలోనేమి ఒకడు దేని రక్తమును తినినను రక్తము తినువానికి నేను విముఖుడనై
జనులలో నుండి వాని కొట్టివేయుదును. రక్తము దేహమునకు ప్రాణము. మీ నిమిత్తము ప్రాయశ్చిత్తము చేయనట్లు బలిపీఠం మీద పోయిటకై దానిని మీకు ఇచ్చితిని. రక్తము దానిలోనున్న ప్రాణమును బట్టి ప్రాయశ్చిత్తము చేయును. కాబట్టి మీరు ఎవడునూ రక్తము తినకూడదనియు, మీలో నివసించి ఏ పరదేశియు రక్తము తినకూడదనియు నేను ఇశ్రాయేలీయులకు ఆజ్ఞాపించితిని. మరియు ఇశ్రాయేలులోనే గాని మీలో నివసించు పరదేశులలోనే గాని ఒకడు తినదగిన మృగమునైనను పక్షినైనను వేటాడి పట్టిన ఎడల వాడు దాని రక్తమును ఒలికించి మంటితో కప్పవలెను. ఎలయనగా అది సమస్త దేహములకు ప్రాణాధానము. దాని రక్తము దాని ప్రాణము కాధారము. కాబట్టి మీరు ఏ దేహరక్తమును తినకూడదు. వాటి రక్తము సర్వ దేహములకు ప్రాణాధారము. దానిని తిని ప్రతివాడు మరణశిక్ష నొందునని నేను ఇశ్రాయేలీయులకు ఆజ్ఞాపించితిని. మరియు కళేబరమునైనను చీల్చబడిన దానినైనను తిను ప్రతివాడు దేశమందు పుట్టినవాడేమి పరదేశేమి వాడు తన బట్టలను ఒదుగుకొని నీళ్లతో దేహమును కడుగుకొని సాయంకాలం వరకు అపవిత్రుడగును, తరువాత పవిత్రుడగును. అయితే వాడు వాటిని ఒదుగు కొనకయు తన దేహమును కడుగు కొనకయు ఉండిన ఎడల వాడు తన దోష శిక్షను భరించును. లేవియ కాండం 18వ అధ్యాయం చదువుకుందాము. మరియు యెహోవా మోషేకు ఇలాగు సెలవిచ్చెను, నేను మీ దేవుడనైన యెహోవానని నీవు ఇశ్రాయేలీయులతో చెప్పుము. మీరు నివసించిన ఐగుప్తు దేశాచారముల చొప్పున మీరు చేయకూడదు. నేను మిమ్మును రప్పించుచున్న కనాను దేశాచారముల చొప్పున మీరు చేయకూడదు. వారి కట్టడలను బట్టి నడవకూడదు. మీరు నా విధులను గైకొనవలెను. నా కట్టడలను బట్టి నడుచుకొనుటకు వాటిని ఆచరింపవలెను. మీ దేవుడునగు నేను యెహోవాను. మీరు నా కట్టడలను నా విధులను ఆచరింపవలెను. వాటిని గైకొనువాడు వాటి వలన బ్రతుకును. నేను యెహోవాను. మీలో ఎవరునూ తమ రక్త సంబంధుల మానాచ్ఛాదనమును తీయుటకు వారిని సమీపింపకూడదు. నేను యెహోవాను. నీ తండ్రికి మానాచ్ఛాదనముగానున్న నీ తల్లి మానాచ్ఛాదమును తీయకూడదు. ఆమె నీ తల్లి, ఆమె మానాచ్ఛాదనమును తీయకూడదు. నీ తండ్రి భార్య మానాచ్ఛాదనమును తీయకూడదు, అది నీ తండ్రిదే. నీ సహోదరి మానాచ్ఛాదనమును అనగా ఇంటిలో పుట్టినదేమి వెలుపట పుట్టినదేమి నీ తండ్రి కుమార్తె యొక్క అయినను నీ తల్లి కుమార్తె యొక్కనైనను మానాచ్ఛాదనమును తీయకూడదు. నీ కుమార్తె మానాచ్ఛాదనము నైనను కుమార్తె మానాచ్ఛాదనమునైనను తీయకూడదు, అది నీది. నీ తండ్రి వలన పుట్టిన నీ తండ్రి భార్య కుమార్తె నీ సహోదరి, ఆమె మానాచ్ఛాదనమును తీయకూడదు. నీ తండ్రి సహోదరి మానాచ్ఛాదనమును తీయకూడదు, ఆమె నీ తండ్రి రక్త సంబంధి. నీ తల్లి సహోదరి మానాచ్ఛాదనమును తీయకూడదు, ఆమె నీ తల్లి రక్త సంబంధి. నీ తండ్రి సహోదరుని మానాచ్ఛాదనమును తీయకూడదు అనగా అతని భార్యను సమీపింపకూడదు, ఆమె నీ పినతల్లి. నీ కోడలి మానాచ్ఛాదనమును తీయకూడదు, ఆమె నీ కుమారుని భార్య, ఆమె మానాచ్ఛాదనమును తీయకూడదు. నీ సహోదరుని భార్య మానాచ్ఛాదనమును తీయకూడదు, అది నీ సహోదరుని మానము. ఒక స్త్రీ మానాచ్ఛాదనమును ఆమె కుమార్తె మానాచ్ఛాదనమును తీయకూడదు. ఆమె కుమార్తె మానాచ్ఛాదనమును ఆమె కుమార్తె మానాచ్ఛాదనమునైనను తీయుటకు వారిని చేర్చుకొనకూడదు. వారు ఆమె రక్త సంబంధులు, అది దుష్కామ ప్రవర్తన. నీ భార్య బ్రతికి ఉండగా ఆమెను పీడించుటకు ఆమె సహోదరి మానాచ్ఛాదనమును తీయుటకు ఈమెను ఆమెతో పెండ్లి చేసుకొనకూడదు. అపవిత్రత వలన స్త్రీ కడగా ఉండునప్పుడు ఆమె మానాచ్ఛాదనమును తీయుటకు ఆమెను సమీపింపకూడదు. నీ పొరుగువాని భార్య యందు నీ వీర్యస్థలమున చేసి ఆమె వలన అపవిత్రత కలుగు చేసుకొనకూడదు. నీవు ఏమాత్రమును నీ సంతానమును మోలెకు నిమిత్తము అగ్నిగుండమును దాటనీయకూడదు. నీ దేవుని నామమును అపవిత్రపరచకూడదు. నేను యెహోవాను. స్త్రీ సైన్యము వలె పురుష సైన్యము కూడదు, అది హేయము. ఏ జంతువునందును నీ స్థలనము చేసి దాని వలన అపవిత్రత కలుగు చేసుకొనకూడదు. జంతువు స్త్రీని పొందినట్లు ఆమె దాని ఎదుట నిలువరాదు, అది విపరీతము. వీటిలో దేని వలనను అపవిత్రత కలుగు చేసుకొనకూడదు. నేను మీ ఎదుట నుండి వెళ్ళగొట్టుచున్న జనములు
వాటన్నిటి వలన అపవిత్రులైరి. ఆ దేశము అపవిత్రత కలది గనుక నేను దాని మీద దాని దోషశిక్ష మోపుచున్నాను. ఆ దేశమందు కాపురమున్న వారిని వెళ్ళగ్రక్కి వేయుచున్నది. కాబట్టి ఆ దేశము మీకంటే ముందుగానున్న ప్రజలను వెళ్ళగ్రక్కి వేసిన ప్రకారము మీ అపవిత్రతను బట్టి మిమ్మును వెళ్ళగ్రక్కి వేయకుండానట్లు మీరు అనగా స్వదేశీయే గాని మీలో నివసించు పరదేశీయే గాని ఈ హే క్రియలన్నిటిలో దేనిని చేయక ఈ నా కట్టడలను నా విధులను ఆచరింపవలను. ఎవరు అట్టి హేయ క్రియలలో దేనినైనను చేయుదురో వారు ప్రజల్లో నుండి కొట్టివేయబడుదురు. కాబట్టి మీకంటే ముందుగానున్న వారు అనుసరించిన ఆ హేయమైన ఆచారములలో దేనినైనను అనుసరించడం వలన అపవిత్రత కలుగు చేసుకొనకుండునట్లు నేను మీకు విధించిన విధిని అనుసరించి నడుచుకొనవలెను. నేను మీ దేవుడైన యెహోవాను. ఆమేన్. Leviticus 19th chapter. And the Lord spoke to Moses, saying, Speak to the whole congregation of the people of Israel, and say to them, You shall be holy, for I the world your God I am holy. Every one of the shall revere his mother and his father, and you shall keep my Sabbaths. I am the Lord your God. Do not turn to idols or make for yourselves any gods of cast metal. I am the Lord your God. When you offer a sacrifice of peace offerings to the Lord, you shall offer it so that you may be accepted. It shall be eaten the same day you offer it, or on the day after, and anything left over until the third day shall be burned up with fire. If it is eaten at all on the third day, it is tainted, it will not be accepted, and everyone who eats it shall bear his iniquity, because he was profaned what is holy to the Lord, and that person shall be cut off from his people. When you reap the harvest of your land, you shall not reap your field right up to its, neither shall you gather the gleanings after your harvest, and you shall not spread your vineyard bare, neither shall you gather the fallen grapes of your vineyard. You shall leave them for the poor and for the sojourner. I am the Lord your God. You shall not steal, you shall not deal falsely, you shall not lie to one another, you shall not swear by name falsely, and so profane the name of your God. I am the Lord. You shall not approach your neighbor or rob him. The wages of a hired servant shall not remain with you all night until the morning. You shall not curse the deaf or put a stumbling block before the blind, but you shall fear your God. I am the Lord. You shall do not injustice in court. You shall not be party to the poor or differ to the great, but in righteousness shall you judge your neighbor. You shall not go around as a slander among your people, and you shall not stand up against the lie of your neighbor. I am the Lord. You shall not hate your brother in your heart, but you shall reason frankly with your neighbor, lest you incur sin because of him. You shall not take vinegrants of bear a judge against the sons of your own people, but you shall love your neighbor as yourself. I am the Lord. You shall keep my statutes. You shall not let your cattle breed with a different kind. You shall not sow your field with two kinds of seed, nor shall you wear a garment of cloth made of two kinds of material. If a man lies sexually with a woman who is a slave assigned to another man and not yet ransomed or given her freedom, a destination shall be made
They shall not be put on death, because she was not free, but he shall bring his compensation to the Lord, to the entrance of the meeting of ram of the glint of offering. And the precious shall make an anointment for him with the ram of the gullet offering before the Lord for his sin that he was committed, and he shall be forgiven for the sin that he was committed. When you come into the land and plant any kind of tree for food, then you shall regard its fruit as forbidden 3 years. It shall be in the 4th year, at all its fruit shall be holy, and offering of praise to the Lord. But in the 5th year you may eat of its fruit, to increase its yield for you. I am the Lord your God. You shall not eat any flesh with the blood in it. You shall not entreat omens or tell fortunes. You shall not round off the hair on your temples, or mar the edges of your beard. You dead, or tattoo yourself. I am the Lord. Do not profane your daughter by making her prostitute, lest the land fall into prostitution and the land become full of depravity. You shall keep my Sabbaths and reverence my sanctuary. I am the Lord. Do not turn to mediums or nervans. Do not seek. I am the out, and so many yourselves unclean by them. I am the Lord your God. You shall stand up before the grey head and honor the face of an old man. You shall fear God. I am the Lord. When a stranger sojourns with you in your Lord, you shall not be him wrong. You shall treat the stranger with sojourns with you as the native among you, and you shall love him as yourself, for you were strangers in the land of Egypt. I am the Lord your God. You shall do not wrong in judgment, in measures of length or weight or quantity. You shall Ephah and his just hen. I am the Lord your God. You brought you out on the land of Egypt, and you shall observe all the statutes and all my rules, and do them. I am the Lord. Amen. லேவியராகமம் 21 அதிகாரம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களின் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தலாகாதென்று அவர்களோடு சொல். என் தாயும் என் தகப்பனும் என் குமாரனும் என் குமாரத்தியும் என் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியான தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம். தன் ஜனத்தாரில் பெரியவராகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தலாகாது. அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியை ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேசத்தை சீறிக்கொள்ளாமலும் இருப்பார்களாக. தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. அவர்கள் கர்த்தரின் தகன பலியையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்களா பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள். ஆகையால் வேசியாகிலும் கற்பு குலைத்தவளாகிலும் விவாகம் பண்ணார்களாக. தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரீயையும் விவாகம் பண்ணார்களாக. அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தராய் இருப்பானாக. ஆசாரியர்களுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னுடைய பரிசுத்த குலைச்சலாக்கினாள். அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள். அவள் அக்கினியிலே சுட்டடிக்கப்பட கடவள். தன் சகோதரர்களுக்குள்ளே பிரதான ஆசாரியனான தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரத்தை தரிக்கும்படி
பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிற எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளாமலும் பிரேதம் கிடைக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. நான் கர்த்தர். கன்னிகையாய் இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும். விதவியாயானாலும் தள்ளப்பட்டவனானாலும் கற்பு குலைச்சவளானாலும் வேசியானாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னியை விவாகம் பண்ண கடவன். அவன் தன் விந்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்காமல் இருப்பானாக. நான் அவனை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனமுள்ளவன் தலைமுறைதோறும் அவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது. குருடனானாலும் சப்பானி ஆனாலும் குறுகின அல்லது நீண்ட அவயமுள்ளவனானாலும் கால் ஒடிந்தவனானாலும் கையொடிந்தவனானாலும் ஊனனானாலும் குள்ளனானாலும் பூவிழுந்த கண்ணானாலும் சொரியனானாலும் அசருள்ளனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது. ஆசாரியனாக ஆரோனின் சந்ததியில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலியை சேகரலாகாது. அவன் அங்கவீனமுள்ளவனாயால் அவன் தேவனுடைய அப்பத்தை சேரலாகாது. அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவைகளிலும் மற்ற பரிசுத்தமானவைகளிலும் புசிக்கலாம். ஆனாலும் அவன் அங்கவீனமுள்ளவனாகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீட தண்டையில் சேராமலும் இருப்பானாக. நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். மோசே இவைகளை ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னான். ஆமேன். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்நிதியில் ஒரு பிள்ளையை மௌலேக்குக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும். அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு தன் சந்நிதியில் ஒரு பிள்ளையை மோலேக்குக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். அவன் தன் சந்நிதியில் ஒரு பிள்ளையை மௌலேக்குக்கு கொடுக்கும்போது தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கஞ்சாடையாய் இருந்தால் நான் அந்த மனுஷனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மௌலேக்கை விபச்சார மார்க்கமாய் பின்பற்றின யாவரையும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால் பிறர் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன் தன் தகப்பனை நிர்வாணமாக்கினபடியால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. ஒருவன் தன் மருமகளோடே சயனித்தால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அருவருப்பான தாறுமாறு பண்ணினார்கள். அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. ஒருவன் பெண்ணோடே சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ணினால் அருவருப்பான காரியம் செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக.
ஒருவன் தன் ஸ்திரீயையும் அவள் தாயையும் படைத்தால் அது முறைகேடு. இவ்வித முறைகேடு உங்களுக்குள் இராதபடிக்கு அவனையும் அவர்களையும் அக்கினியில் சுட்டெரிக்க வேண்டும். ஒருவன் மிருகத்தோடே புணர்ந்தால் அவன் கொலை செய்யப்பட கடவன். அந்த மிருகத்தையும் கொல்ல கடவீர்கள். ஒரு ஸ்திரீ யாதொரு மிருகத்தோடே சேர்ந்து சயனித்தால் அந்த ஸ்திரீயையும் அந்த மிருகத்தையும் கொல்ல கடவாய். இரு ஜீவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அவைகளின் இரத்தப்பழி அவைகளின் மேல் இருப்பதாக. ஒருவன் தன் தகப்பனையாவது தன் தாய்க்காவது குமாரத்தியாயிருக்கிற தன் சகோதரியை சேர்த்து கொண்டு அவன் அவளுடைய நிர்வாணத்தையும் அவள் அவனுடைய நிர்வாணத்தையும் பார்த்தால் அது பாதகம். அவர்கள் தங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அறுப்புண்டு போக கடவர்கள். அவன் தன் சகோதரியை நிர்வாணப்படுத்தினால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். ஒருவன் சூத ஸ்திரீயோடே சயனித்து அவளை நிர்வாணமாக்கினால் அவன் அவளுடைய உதிர ஊற்றை திறந்து அவளும் தன் உதிர ஊற்றை வெளிப்படுத்தினபடியால் இருவரும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். உன் தாயினுடைய சகோதரியையும் உன் தகப்பனுடைய சகோதரியையும் நிர்வாணமாக்காயாக. அப்படிப்பட்டவன் தன் நெருங்கிய இனத்தை அவமானமாக்கினான். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். ஒருவன் தன் தகப்பனின் சகோதரனுடைய மனைவியோடே சயனித்தால் அவன் தன் தகப்பனின் சகோதரை நிர்வாணமாக்கினான். அவர்கள் தங்கள் பாவத்தை சுமப்பார்கள். சந்தானம் இல்லாமல் சாவார்கள். ஒருவன் தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினால் அது அசுத்தம். தன் சகோதரனை நிர்வாணமாக்கினான். அவர்கள் சந்தானமற்று போவார்கள். ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரித்து விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி நான் உங்களுக்கு தீட்டாக எண்ணச் சொல்லி விலக்கின மிருகங்களிலும் பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவருப்பாக்காதிருப்பீர்களாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக. அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவது என்றார். Leviticus chapter 2 verses 1 to 23. And the Lord spake unto the Moses, saying, Speak unto the Aaron and to his sons, and they separate themselves from the holy things of the children of Israel, and that they perform not my holy name in those things which they holy upon to me. I am the Lord. Say unto them, whosoever he had of all your seeds among your generations, that unto the holy things with the children of Israel, unto the Lord, having his uncleanness unto his the soul that be cut off from my presence, I am the Lord. What man soever of the seed of Aaron his leper of hath running his shaw, he shall not eat of the holy things until be clean, and who toucheth anything that is unclean by the death or a man,
Who goeth from his or whosoever toucheth any creeping things, when wherever by he may made unclean of a man, who he may take uncleanness, whatever uncleanness to hath, the soul which hath touched any such shall be unclean into the even, and shall not eat of the holy things, unless he filled with water. And when the sun is down, she shall be clean, and shall after eat of the holy things, because it is food that which I to itself for it down with beasts, it shall not eat to feed himself them. I am the Lord. They shall therefore keep mine ordinance, lest they be sins for it, and I therefore its profanes it. I am the Lord, so feed them. Thus shall not stranger eat of the holy things. So genier of the presence of their hideous servant shall not eat of the holy thing, but his depreciation by and soul with his money. He shall not eat of it, and he that is born his house, he shall not eat of his meat. His the presence daughter also is married into a stranger. She shall not make heat of an offering of the holy things. But if the presence daughter be a widow of divinity, and have no children, and then turn to her father's house, as in her youth, she shall eat of your father's meat, but there shall no stranger eat therefore. And if a man eat of the holy things unwittingly, then they shall put the fifth part therefore unto it, and shall give it upon depreciation with the holy thing. And they shall not perform the holy thing of the children of Israel, which they offer into the Lord, or show them to bear the infinity of trespass when they eat their holy things for the Lord. Do satisfy them. And the Lord spake unto Moses, saying, Speak unto the Aaron and his sons unto the all children of the Israel, of saying unto the whatsoever he be of the house of Israel, of the strangers in Israel, that will hear obligation for all his alms and for all his free will offerings, which they will offer unto the Lord for a burnt offering, we shall offer at your own with the male without bleaching of the peers with the sheep or the goats. But whatsoever hath the bleaching, that we not offer, for it shall not be acceptable for you. And soever after the satisfy and pious offering unto the Lord, the occupies his house, for a freewill offering in bulbs with or sheep, it shall be perfect to be accepted there. Shall not withdrawn therein blend to a broken matable, having a van with scrappy and scrapped, we shall not offer they upon to the Lord, not making an offering by the fire of them upon the altar into the Lord. Either a billock of a lamb jamp that hath they anything superfluous of locking his parts, then may set thought offer a freewill offering, but it shall not accepted. We shall not offer into the Lord that will the visions or crushed, so broken hit or cut, neither shall we make any offering thereof in your land. Neither from a stranger's land shall we offer the bread of your God of any of these, because their compassion is in them, is blemishables in them, they shall not accept it for you. And the Lord spake upon the Moses, saying, When a blizzard or a ship or a boat is about forth, then it shall 7 days under the dam, and from the eighth day and then sent forth it shall accept it for an offering made by fire upon the Lord. And whether it is a cow and we shall not kill it her young both in one day, and we will offer a satisfy of thanksgiving upon the Lord. Offer it or your own will. On the same day it shall be not an eaten up, it shall live none of until the Lord. I am the Lord. Therefore we keep my commandments and do them. I am the Lord. Neither shall we perform my holy name, but I will hold it among the children of Israel. I am the Lord which holy you, that vouch you are
you out of my land of Egypt. To thee, or God, I am the Lord. Here is the Bible reading. Praise to God. Amen. லேவியரகம் 23ஆம் அதிகாரம். பின்னு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசாரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாக இருப்பதாக. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசாரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன. முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7ஆம் நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாள் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டையை ஆசாரியனிடத்துக்கு கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்கட்டை வாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும், கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலில் 2 பங்கானது எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும், திராட்சை பழ ரசத்திலே கார்படியாகிய பானபலியையும் செலுத்த கடவீர்கள். உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக. இது உங்களுக்கு வாசத்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணத்து வக்கி 7 வாரங்கள் நிறைவேற்றின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 5ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலில் 2 பங்காகிய மெல்லிய மாவிலில் புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாக இருக்கிற 2 அப்பங்கள் உங்கள் வாசத்தலங்களில் இருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாய் கொண்டு வந்து, அப்பத்தோடு கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக, அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் வான பலிகளையும் செலுத்தி, வெள்ளாட்டுகளில் ஒரு கடாவை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இடக்கடைவீர்கள். அவைகளை ஆசாரியன் முதற் பலனாகிய அப்பத்தோடு 2 ஆட்டுக்குட்டிகளோடு கூட கர்த்தருடைய சந்நிதியிலே அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவர். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகள் ஆகும். அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசத்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. உங்கள் தேசத்தில் வெள்ளாண்மையையும் நீங்கள் அறுக்கையில் வயலில் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமல், சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும், எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட வேண்டும்.
நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயோடு நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாக இருப்பதாக. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூட பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாக இருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்நாளில் தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். அந்நாளிலே ஒரு ஆத்துமா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்துமாவை அவன் ஜனத்தில் நடுவிலே வைக்காமல் அழிப்பேன். அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசாரிக்க கடவீர்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7ஆம் நாளளவும் கர்த்தருக்கு ஆசாரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. 1ஆம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. 7ஆம் நாள் கர்த்தருக்கென்று தகன பலி செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அது ஆசாரிக்கப்படும் நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உங்கள் உற்சாக பலிகளும் தவிர நீங்கள் அந்தந்த நாளுக்கு தக்கதாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி, போஜன பலி, இரத்த பலி, பான பலி முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசாரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் இவைகளே. நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். முதல் நாளிலே ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாள் மகிழ்ச்சியாக இருங்கள். வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதம் அதை ஆசரிக்க வேண்டும். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்கிற பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகையை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தார். ஆமென். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு.
ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதியின் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மற்றும் கர்த்தருடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்ற கடவன். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்துவிளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன். அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூபவர்க்கம் போட கடவாய். அது அப்பத்தோடிருந்து ஞாபகக்குறியாக கர்த்தருக்கேற்ற தகன பலியாயிருக்கும். அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவர்கள். நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாயிருக்கும் என்றார். அக்காலத்திலே இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். அவனை மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தாயின் பேர் செலோமித். அவள் தான் கோத்திரத்தானாகிய திப்ரியின் குமாரத்தி. கர்த்தரின் வாக்கினால் தங்களுக்கு உத்தரவு வருமற்றும் அவனை காவல் படுத்தினார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கெட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை தங்கள் கைகளை அவன் தலையின் மேலே வைப்பார்களாக. பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய கடவர்கள். மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எவனாகிலும் தன் தேவனை தூசித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். மிருகத்தை கொன்றவன் மிருகத்துக்கு மிருகம் கொடுக்க கடவன். ஒருவன் பிறனை ஊனப்படுத்தினால் அவன் செய்தபடியே அவனுக்கும் செய்யப்பட கடவது. நொறுக்குதலுக்கு நொறுக்குதல், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அவன் ஒரு மனிதனை ஊனப்படுத்தினது போல அவனும் ஊனப்படுத்தப்பட வேண்டும். மிருகத்தை கொன்றவன் பதில் கொடுக்க வேண்டும். மனிதனை கொன்றவனோ கொலை செய்யப்பட கடவன். உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அப்படியே தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவனை கல்லெறியும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். 25 Leviticus 25. The Lord spoke to Moses on Mount Sinai, saying, Speak to the people of Israel and say to them, when you come
into the land that I give the land shall keep a Sabbath to the Lord. For 6 years you shall sow your field, and for 6 years you shall prune your vineyard and gather in its fruits. But in the 7th year there shall be a Sabbath of Solomon, rest for the land, a Sabbath to the Lord. You shall not sow your field, for prune your vineyard. You shall not reap what grows of itself in your harvest, or gather the grapes of your depressed vine. It shall be a year of Solomon, rest for the land. The Sabbath of the land shall provide food for you, for yourself, and for your male and female slaves, and for your hired servant, and the sojourner who lives with you, and for you cattle, and for the wild animals that are in your land. All its yield shall be for food. You shall count 7 weeks of years, 7 times 7 years, so that the time of the 7 weeks of years shall give you 49 years. Then you shall sound the loud trumpet, and on the 10th day of the 7th month, on the day of anointment, you shall sound the trumpet throughout all your land, that you shall consecrate the 15th year, and proclaim liberty throughout the land to all its inhabitants. It shall be jubilee for you, when each of you shall return to his property, and each of you shall return to his clan. That 15 year shall be a jubilee for you. In it you shall neither sow or reap what grows up itself, nor gather the grapes from the undressed vines, for it is a jubilee. It shall be holy to you. You may eat the produce of the field. In this year of jubilee, which of you shall return to his property, and if you make a sale to your neighbor, or buy from your neighbor, you shall not wrong one another. You shall pay your neighbor according to the number of years after the jubilee, and he shall sell to you according to the number of years for crops. In the years of or many, you shall increase the price, and if the years a few, you shall reduce the price, for it is the number of the crops that he is selling for you. You shall not wrong one another, but you shall fear your God, for I am the Lord your God. Therefore you shall do my statutes and keep my rules and perform them, and them you will dwell in the land securely. The land will yield its fruit, and you will eat your fill, and dwell is securely. And if you say, what shall we eat in the 7th year, if we may not sow or gather in our crop? I will command my blessing on you in the 6th year, so that it will produce a crop sufficient for 3 years. When you sow in the 8th year, you will be eating some of the world crop. You shall eat the world until the 9th year. When its crop arrives, the land shall not be sold in perpetuity, for the land is mine, for you strangers and sojourners with me. And in all the country you possess, you shall allow a redemption of the land. If your brother becomes poor and sells part of his property, then his nearest redeemer shall come and redeem
what his brother has sold. If a man has no one to redeem it and then himself becomes prosperous and finds sufficient means to redeem it, let him calculate the years since he sold it and pay back the balance to the men to whom he sold it and the return to his property. But if he has not sufficient means to recover to, then what the sold shall remain in the hand of the buyer until the year of Jubilee. In the Jubilee it shall be released and shall return to his property. If a man sells dwelling house in a walled city, he may redeem within a year for its sale. For a full year he shall have a right of redemption. For if is not redeemed within a full year, then the house in the valid city shall belong in property to the buyer throughout his generations. It shall not be released in the Jubilee erections. It shall not be released in the Jubilee, but the houses of the villages that have no wall around them shall be classified with the fields of the land. They may be redeemed and they shall be released in the Jubilee. As for the cities of the Levites may redeem at any time the houses in the cities they possess. And if one of the Levites exercise his right of redemption, then the house that was sold in a city they possesses shall be released in the Jubilee for the houses in the cities of the Levites or their possession among the people of Israel. But the fields of pasture land belonging to their cities may not be sold, for that is their possession forever. If your brother becomes poor and cannot maintain himself with you, you shall support him as though we hear a stranger and a sojourner, and he shall live with you. Take no interest from him a profit, but fear your God, that your brother may will beside you. You shall not lend him your money at interest, nor give him your food and profit. I am the Lord your God, who brought you out of the land Egypt to give you the land Canaan, and to be your God. If your brother becomes pure beside you and sells himself to you, you shall not make him serve as a slave. He shall be with you as a hired servant and as a sojourner. He shall serve with you until the year of the Jubilee. Then he shall go out from you, and he and his children with him, and go back to his own clan and return to the possession of his fathers. For they are my servants, whom I brought out of the land of Egypt. They shall not be sold as slaves. You shall not rule over him ruthlessly, but shall fear your God. As your male and female slaves, who may you may male and female slaves from among the nations that are around you. You may also buy from among the strangers who sojourn but with you, and their clans that are with you, who have been born in your land, and they may be your property. You may bequeath them to your sons after to you, to inherit as a portion forever. You may make slaves of them, but over the brothers, the people Israel, you shall not rule one over another ruthlessly. Amen.
லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஓய்வு நாளை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழ பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவர் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை இடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடமுண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளையை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகளை எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுவதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துவதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கு விதை விருதுவாயிருக்கும். உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்க பண்ணுவீர்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் உங்கள் பாவங்கள் நிமித்தம் பின்னும் 7 தனையாய் உங்களை தண்டித்து உங்கள் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பைப் போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தைப் போலவும் ஆக்குவேன். உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும். உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களையும் அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணமாகாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் 7 தனையாக வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டயங்களில் சேர்ந்த பின்பு கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவிக்கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரத்தோடே உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்கள் நிமித்தம் உங்களை 7 தனையாய் தண்டிப்பேன். உங்கள் குமாரனின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நிர்த்துளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள்
நகரலான தேவர்களுடைய உடல்களின் மேல் எறிவேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிக்கும். நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பாழுமாக்கி உங்கள் சுகந்த வாசனையை முகராதிருப்பேன். நான் தேசத்தை பாழாக்குவேன், அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவேன். உங்கள் தேசம் பாழும், உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமும் ஆகும். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை பிரம்மியமாய் அனுபவிக்கும். நீங்கள் அதிலே குடியிருக்கும் போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வடையாதபடியினால் அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும். உங்களில் உயிரோடு மீதியாய் இருப்பவர்களின் இருதயம் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மனத்தளர்ச்சி அடையும்படி செய்வேன். அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும். அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள். துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது. புறஜாதிகளுக்குள்ளே அழிந்து போவீர்கள். உங்கள் சத்துருக்களின் தேசம் உங்களுக்கு பட்சிக்கும். உங்களில் தப்பினவர்கள் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் வாடிப்போவார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதுமின்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன். தேசத்தையும் நினைப்பேன். தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். இவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்திலிருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகள் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களோடு நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல்லி என்றார். கர்த்தர் தமக்கு இஸ்ரவேல் சந்ததியாருக்கு நடுவே இருக்கும்படி மோசேயை கொண்டு சீனாய் மலையின் மேல் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. ஆமென். లేవియ కాండం 27వ అధ్యాయం చదువుకుందాం. మరియు యెహోవా మోషేకు ఇలాగు సెలవిచ్చెను, నీవు ఇశ్రాయేలీయులతో ఇట్లా అనుము, ఒకడు విశేషమైన మొక్కుబడి చేసిన ఎడల నీవు నిర్ణయించిన వెల చొప్పున వారు యెహోవాకు దాన్ని చెల్లింపవలెను. నీవు నిర్ణయింపవలసిన వెల ఏదనగా 20 ఏండ్లు మొదలుకొని 60 ఏండ్ల వయస్సు వరకు మగవానికి పరిశుద్ధ స్థలం యొక్క తులము వంటి 50 తులముల వెండి నిర్ణయింపవలెను. ఆడుదానికి 30 తులములు నిర్ణయింపవలెను. 5 ఏండ్లు మొదలుకొని 20 ఏండ్ల లోపల వయస్సు గల మగవానికి 20 తులముల వెలను, ఆడుదానికి 10 తులముల వెలను నిర్ణయింపవలను. 1 నెల మొదలుకొని 5 ఏండ్ల లోపల వయస్సు గల మగవానికి 5 తులముల వెండి వెలను, ఆడుదానికి 3 తులముల వెండి వెలను నిర్ణయింపవలను. 60 ఏండ్ల ప్రాయము దాటిన మగవానికి 15 తులముల వెలను, ఆడుదానికి 10 తులముల వెలను నిర్ణయింపవలను. ఒకడు నీవు నిర్ణయించిన వెలను చెల్లింపలేనంత బీదవాడైన ఎడల అతడు యాజకుని ఎదుట నిలువవలెను. అప్పుడు యాజకుడు అతని వెలను నిర్ణయించును. మొక్కుకొనిన వాని కలిమి చొప్పున వానికి వెలను నిర్ణయింపవలెను. యెహోవాకు అర్పణముగా అర్పించు పశువులలో ప్రతి దానిని యెహోవాకు ప్రతిష్ఠితముగా ఎంచవలెను. అట్టి దానిని మార్చకూడదు. చెడ్డదానికి ప్రతిగా మంచిదానినైనను, మంచిదానికి ప్రతిగా చెడ్డదానినైనను, ఒకదానికి ప్రతిగా వేరొక దానిని ఇయ్యకూడదు. పశువుకు పశువును మార్చిన ఎడల అదియు దానికి మారుగా ఇచ్చినదియు ప్రతిష్ఠితమగును.
జనులు యెహోవాకు అర్పింపకూడని అపవిత్ర జంతువులలో ఒక దానిని తెచ్చిన ఎడల ఆ జంతువును యాజకుని ఎదుట నిలువబెట్టవలెను. అది మంచిదైతేనేమి చెడ్డదైతేనేమి యాజకుడు దాని వెలను నిర్ణయింపవలెను. యాజకుడు వగు నీవు నిర్ణయించిన వెల స్థిరమగును. అయితే ఒకడు అట్టి దానిని విడిపింపగోరిన ఎడల నీవు నిర్ణయించిన వెలలో 5వ వంతు వానితో కలుపవలెను. ఒకడు తన ఇల్లు యెహోవాకు ప్రతిష్ఠితమగుటకై దానిని ప్రతిష్ఠించిన ఎడల అది మంచిదైనను చెడ్డదైనను యాజకుడు దాని వెలను నిర్ణయింపవలెను. యాజకుడు నిర్ణయించిన వెల స్థిరమగును. తన ఇల్లు ప్రతిష్ఠించిన వాడు దాన్ని విడిపింపగోరిన ఎడల అతడు నీవు నిర్ణయించిన వెలలో 5వ వంతు దానితో కలపవలెను. అప్పుడు ఆ ఇల్లు అతని దగును. ఒకడు తన పిత్రార్జితమైన పొలములో కొంత యెహోవాకు ప్రతిష్ఠించిన ఎడల దాని చల్లబడు విత్తనముల కొల చొప్పున దాని వెలను నిర్ణయింపవలెను. 19 యవల విత్తనములు 50 తులముల వెండి వెలగలది. అతడు సునాద సంవత్సరం మొదలుకొని తన పొలమును ప్రతిష్ఠించిన ఎడల నీవు నిర్ణయించు వెల స్థిరము. సునాద సంవత్సరమైన తరువాత ఒకడు తన పొలమును ప్రతిష్ఠించిన ఎడల యాజకుడు మిగిలిన సంవత్సరముల లెక్క చొప్పున అనగా మరుసటి సునాద సంవత్సరం వరకు వానికి వెలను నిర్ణయింపవలెను. నీవు నిర్ణయించిన వెలలో దాని వారడి తగ్గింపవలను. పొలమును ప్రతిష్ఠించిన వాడు దాన్ని విడిపింపగోరని ఎడల నీవు నిర్ణయించిన వెలలో 5వ వంతును అతడు దానితో కలపవలను. అప్పుడు అది అతని దగును. అతడు ఆ పొలమును విడిపింపని ఎడల వేరొకనికి దాని అమ్మిన ఎడల మరి ఎన్నటికి దాన్ని విడిపింప వీలు కాదు. ఆ పొలము సునాద సంవత్సరమున విడుదల కాగా అది ప్రతిష్ఠించిన పొలము వలె యెహోవాకు ప్రతిష్ఠితమగును. ఆ స్వాస్థ్యము యాజకుని దగును. ఒకడు తాను కొనిన పొలమును అనగా తన స్వాస్థ్యములో చేరని దానిని యెహోవాకు ప్రతిష్ఠించిన ఎడల యాజకుడు సునాద సంవత్సరం వరకు నిర్ణయించిన వెల చొప్పున అతనికి నియమింపవలను. ఆ దినమందే నీవు నిర్ణయించిన వెల మేర చొప్పున యెహోవాకు ప్రతిష్ఠితముగా దాన్ని చెల్లింపవలను. సునాద సంవత్సరమున ఆ భూమి ఎవని పిత్రార్జితమైనదో వానికి అనగా ఆ పొలమును అమ్మిన వానికి అది తిరిగి రావలను. నీ వెలలన్నీ పరిశుద్ధ స్థలము యొక్క వెల చొప్పున నిర్ణయింపవలను. 1 తులము 20 చిన్నములు. అయితే జంతువులలో తొలిపిల్ల యెహోవాది గనుక ఎవడునూ దాన్ని ప్రతిష్ఠింపకూడదు. అది ఎద్దైననేమి గొర్రెమేకల మందలోనిదైననేమి యెహోవా దగును. అది అపవిత్ర జంతువైన ఎడల వాడు నీవు నిర్ణయించు వెలలో 5వ వంతు దానితో కలిపి దాన్ని విడిపింపవచ్చును. దాన్ని విడిపింపని ఎడల నీవు నిర్ణయించిన వెలకు దాన్ని అమ్మవలెను. అయితే మనుషులలో గాని జంతువుల్లో గాని స్వాస్థ్యమైన పొలములలో గాని తనకు కలిగిన వాటన్నిటిలో దేనినైనను ఒకడు యెహోవాకు ప్రతిష్ఠించిన ఎడల ప్రతిష్ఠించిన దానిని అమ్మకూడదు, విడిపింపను కూడదు. ప్రతిష్ఠించిన సమస్తము యెహోవాకు అతి పరిశుద్ధముగా ఉండును. మనుష్యులు ప్రతిష్ఠించు వాటిలో దేనినైనను విడిపింపక హతము చేయవలెను. భూధాన్యములలోనేమి వృక్షఫలములలోనేమి భూఫలములన్నిటిలో 10వ భాగము యెహోవా సొమ్ము. అది యెహోవాకు ప్రతిష్ఠితమగును. ఒకడు తాను చెల్లింపవలసిన 10వ భాగములలో దేనినైనను విడిపింపగోరిని ఎడల దానిలో 5వ వంతును దానితో కలుపవలెను. గోవులలోనే గాని గొర్రె మేకలలోనే గాని కోల క్రింద నడుచుచున్నటిలో 10వ భాగము ప్రతిష్ఠితమగును. అది మంచిదో చెడ్డదో పరిశోధింపకూడదు, దాన్ని మార్చకూడదు. దాన్ని మార్చిన ఎడల అదియు దానికి మారుగా నిచ్చినదియు ప్రతిష్ఠితములగును. అట్టి దాన్ని విడిపింపకూడదని చెప్పుము. ఇవి యెహోవా సీనాయి కొండ మీద ఇశ్రాయేలీయుల కొరకు మోషేకు ఇచ్చిన ఆజ్ఞలు. ఆమేన్. என்னாகமம் 1ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரில் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களிலுள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். இஸ்ரவேலிலே 20 வருஷம் உள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோட இருப்பானாக. அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாயிருக்க வேண்டும். உங்களோட நிற்க வேண்டிய மனிதருடைய நாமங்களாவன: ரூபன் கோத்திரத்தில் சேதேயூருடைய குமாரன் எலிசூர். சிமியோன் கோத்திரத்தில் சுரிஷாதாயின் குமாரன் செலுமியேல். யூதா கோத்திரத்தில் அமினதாபின் குமாரன் நகசோன். இசாக்கார் கோத்திரத்தில் சூவாரின் குமாரன் நெதனேயல். செபுலோன் கோத்திரத்தில்
ஏலோனின் குமாரன் எலியாப், யோசேப்பின் குமாரனாகிய எப்பிராயிம் கோத்திரத்தில் அம்மியூதின் குமாரன் எலிஷாமா, மனாசே கோத்திரத்தில் பெதாசூரின் குமாரன் கமாலியேல், பென்யமின் கோத்திரத்தில் கிதேயோனின் குமாரன் அபிதான், தான் கோத்திரத்தில் அமிஷாதாயின் குமாரன் அகியேசேர், ஆசேர் கோத்திரத்தில் ஓகேரானின் குமாரன் பாகியேல், காத் கோத்திரத்தில் தேகுவேலின் குமாரன் எலியாசாப், நப்தலி கோத்திரத்தில் ஏனானின் குமாரன் அகீரா. இவர்களை சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தில் பிரபுக்களும் இஸ்ரவேலின் ஆயிரவர்களுக்கு தலைவருமாயிருப்பவர்கள் என்றார். அப்படியே மோசேயும் ஆரோனும் பேர் பேராக குறிக்கப்பட்ட இந்த மனிதரை கூட்டிக்கொண்டு 2ஆம் மாதம் முதல் தேதியில் சபையார் எல்லாரையும் கூடிவர செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் நாம தொகையின் படிக்கும் 20 வயதுள்ளவர்கள் முதல் தலையாக தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள். இப்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்திரத்தில் எண்ணி பார்த்தான். இஸ்ரவேலின் மூத்த குமாரனாகிய ரூபன் புத்திரனுடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லோரும் தலையாக எண்ணப்பட்ட போது ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். சிமியோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லோரும் தலையாக எண்ணப்பட்ட போது சிமியோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். காத் புத்திரனுடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லோரும் எண்ணப்பட்ட போது காத் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 45,650 பேர். யூதா புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லோரும் எண்ணப்பட்ட போது யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 74,600 பேர். இசக்கார் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லோரும் எண்ணப்பட்ட போது இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 54,400 பேர். செபுலோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயது முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லோரும் எண்ணப்பட்ட போது செபுலோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 57,400 பேர். யோசேப்பின் குமாரரில் எப்பிராயிம் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லோரும் எண்ணப்பட்ட போது எப்பிராயிம் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். மனாசே புத்திரனுடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லோரும் எண்ணப்பட்ட போது மனாசே கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 30,200 பேர். பென்யமின் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லோரும் எண்ணப்பட்ட போது பென்யமின் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 35,400 பேர். தான் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லோரும் எண்ணப்பட்ட போது தான் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 65,700 பேர். ஆசேர் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லோரும் எண்ணப்பட்ட போது ஆசேர் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர். நப்தலி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லோரும் எண்ணப்பட்ட போது நப்தலி கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். எண்ணப்பட்டவர்கள் இவர்களே. மோசேயும் ஆரோனும் இவர்களுடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சத்துக்கும் ஒவ்வொரு பிதாவாகிய 12 பேரும் எண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயதுள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லோரும்
6,03,550 பேராயிருந்தார்கள். லேவியர் தங்கள் பிதாவினுடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் எண்ணாமலும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும் லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பணிமுட்டுக்களுக்கும் அதிலுள்ள சமஸ்த பொருள்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுத்து. அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுமப்பார்களாக. அதனிடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள். வாசஸ்தலம் புறப்படும் போது லேவியர் அதை இறக்கி வைத்து, அது ஸ்தாபனம் பண்ணப்படும் போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள். அந்நியன் அதற்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட கடவன். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடுங்கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையமிறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். ஆமென். Numbers chapter 2 verses 1 to 34. And the Lord spake unto the Moses and unto the Aaron, saying, Every man of the children of Israel shall pitch by his own standard with the ensign of their father's house, far off about the trouble hands of the generation shall be the pitch. And on the east side towards the rising of the sun shall they of the standard of the camp of Judah pitch throughout their ends. And Nahon of the Hamdad shall be captain of the children of Judah, and his host and those who were numbered of them were 3 crores and the 14,600. And those that do pitch not upon him shall be tribe of Israel, and Nathaniel the son of Zur shall be captain of the children of Israel, and his host those that were numbered therefore were 50 and 4,400. Then the tribe of Zebulun and Elzeb of the son Helen shall be captain of the children of Zebulun, and his host and that those that were numbered therefore were 50 and 700 and 400. And that all we numbered in the camp of Judah were all numbered 1,000 of 4 crore and 4,000 and 6,400. Thought out their aims, there shall first set forth of the south side shall be the standard of the camp of Reuben according to their aims. And the captain of the children Reuben shall be Elzer the son of Shedeur, and his host, and those that were numbered therefore were 40 and 600 and 500. And those which pitch by him shall be the rib of Simon, and the captain of the children of Simon shall be Ziplim the son of Zorishadi, and his host and those that were numbered of them were 50 and 900 and 300. The tribe of Gad, and the Gad captain of the son of Gad shall be Elzeb the son of Ruel, and his host and that were number of them were 40 and 5,650. And that were numbered in the camp of Reuben were 100,050 and 100 and 450. Touch out their aims, and that shall be set forth in the second rank. The tribulans of the generation shall shed forward with the camp of the Levites, the midset of the camp as the encamp, so shall these set forward, every man in his place by their standards. Of the west side shall be the standard of the camp of Ebribs according to their aims, and the captain of the sons of Ephraim shall be Elishama the son of Amid, and his host, and those
that were numbered of them were 40,500, and by him shall be triple of mention, and the caption by the children of Manasseh shall be the Galilean of the son of Pedashtu. And his host, those that were numbered of them were 30,200. The triple of Benjamin, and the caption of the sons of Benjamin shall be Adam, the son of Gideon, and his host, and those that were numbered of them were 30,500. All that we numbered of the camp of Ibrahim were on 100,800, and 100 thought out their aims, and they shall do forward in the 30 rank. The standard of the camp Dan shall be on the north side by the Arims, and the caption of the children of Dan shall be Eraser, the son of Amshad, and his host. Those that we had numbered of them were 2,700, and thus the encamp by his shall be the triple of Asher, and the caption of the children Asher shall be Peligan, the son of Agad, and his host, and those that were numbered of them were 40,500. Then the triple of Natal, and the caption of the children of Naphtali shall be Ahira, the son of En, and his host, and those that we numbered of them were 53,400. All they that were numbered in the camp of Dan were 100,050, and 700 and 600. They shall hold hinmost with their standards. These are those which the number of the children of Israel by the house of their fathers. All those that were numbers of the camp thought out their hearts were 603,550. By the Levites were not numbered among the children of Israel, as the Lord commanded Moses. And the children of Israel did it according to all the Lord commanded Moses. So they pitched by that standards, and so they set forward ever one of their families according to the house of their fathers. Here is a Bible reading. Praise to be God. என்னாகமம் 3ஆம் அதிகாரம். சீனா மலையில் கர்த்தர் மோசேயோடு பேசின நாளிலே ஆரோன் மோசே என்பவர்களுடைய வம்ச வரலாவது. ஆரோனுடைய குமாரர் முதல் பிறந்தவனாகிய நாதாப், அபியூ, எலேசார், இத்தாமார் என்பவர்களே. ஆசாரியர் ஊழியம் செய்கிறதற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஆசாரியனான ஆரோனுடைய குமார நாமங்கள் இவைகளே. நாதாபும் அபியூவும் சீனாய் வனாந்தரத்திலே அந்நிய அக்னியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தபோது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. ஏலேயாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவிய கோத்திரரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தில் பணிவிடை வேலைகளை செய்ய கடவார்கள். அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரர் காவலையும் காத்து வாசஸ்தலத்தில் பணிவிடைகளை செய்ய கடவர்கள். ஆகையால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரனிடத்திலும் ஒப்பு கொடுப்பாயாக. இஸ்ரவேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய். அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியனை கொலை செய்யப்பட கடவன் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் கர்ப்பத்திறந்து பிறக்கிற முதல் பேரான யாவருக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரத்திலிருந்து எடுத்துக்கொண்டேன்.
அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். முதல் பேரானவைகளையெல்லாம் என்னுடையவைகள். நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேல் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டுமல்ல முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினாலே அவைகள் எண்ணப்பட்டவைகளாய் இருக்கும். நான் கர்த்தர் என்றார். பின்னும் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசேயை நோக்கி, லேவி புத்திரரை அவர்கள் பிதாக்களின் வம்சங்களின்படியே எண்ணுவாயாக. அவர்கள் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணுவாயாக என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வாக்கின்படி மோசே தனக்கு கற்பிக்கப்பட்ட பிரகாரம் அவர்களை எண்ணினான். லேவியரின் குமாரன் தங்கள் நாமங்களின்படியே கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். தங்கள் வம்சத்தின்படி கெர்சோனுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சிமியோ என்பவைகள். தங்கள் வம்சங்களின்படியே கோகாத்தினுடைய குமாரர் அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். தங்கள் வம்சங்களின்படியே மொராராயினுடைய குமாரர் மகிலி, மூசி என்பவர்கள். இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வம்சத்தார். கெர்சோனின் வழியா லிப்னியரின் வம்சமும் சிமியர் வம்சமும் தோன்றின. இவைகளே கெர்சோனியரின் வம்சங்கள். அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் 7500 பேராய் இருந்தார்கள். கெர்சோனியர் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாலம் இறங்க வேண்டும். கெர்சோனியருடைய தகப்பன் வம்சத்துக்கு தலைவன் லாயேலின் குமாரனாகிய எலியாசாப் என்பவன். ஆசாரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதன் மூடியும் ஆசாரிப்பு கூடார வாசல் மறைவும் வாசத்தலத்தண்டையிலும் பலிபிடத்தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்குத்திரைகளும் பிரகார வாசல் மூடுதிரையும் அவைகளின் வேலைகள் எல்லாம் உரிய அவைகளின் கயிறுகளுமே. கோகாத்தின் வழியாய் அம்ராமியின் வம்சமும் இத்சேயாரின் வம்சமும் எப்ரோனியரின் வம்சமும் ஊசியலின் வம்சமும் தோன்றின. இவைகளே கோகாத்தியரின் வம்சங்கள். ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்டு வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது பரிசுத்த ஸ்தலத்துக்குரியவைகளை காப்பவர்கள் 8600 பேராய் இருந்தார்கள். கோகாத் புத்திரர் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் தென்புறமான பக்கத்திலே பாலம் இறங்க வேண்டும். அவர்களின் தலைவன் ஊசியலின் குமாரனாகிய எல்சாபான். அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் குத்துவிளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகளும் தொங்குத்திரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே. ஆசாரனுடைய ஆரோனின் குமாரன் எலியாசார் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு விசாரிப்புக்காரனாய் இருக்க வேண்டும். மொராரையின் வழியாய் மகளியரின் வம்சமும் மூசியரின் வம்சமும் தோன்றின. இவைகளே மொராரையின் வம்சங்கள். அவர்களின் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் 1200 பேராய் இருந்தார்கள். அபியாயேலின் குமாரனாகிய சூரியேல் என்பவன் அவர்களின் தலைவனாய் இருந்தான். இவர்கள் வாசஸ்தலத்தின் வடபுறமான பக்கத்தில் பாலம் இறங்க வேண்டும். அவர்களுடைய காவல் விசாரிப்பாவது
வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் அதனுடைய எல்லா பனிமுட்டுகளும் அதற்கடுத்தவைகள் அனைத்தும் சுற்று பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் மூலைகளும் கயிறுகளுமே. ஆசாரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்திற்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட்டு இறங்கி இஸ்ரவேல் புத்திரரின் காவலிலும் பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும். வாசஸ்தலத்தில் சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வாக்கின்படி லேவியரின் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் அவர்களுடைய வம்சங்களின்படியே எண்ணினார்கள். அவர்கள் 26,000 பேராய் இருந்தார்கள். அதன் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணி அவர்கள் நாமங்களை தொகையேற்றி இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற்பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களிலுள்ள தலையிற்றான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு, நான் கர்த்தர் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரரிலுள்ள முதற்பேரான யாவையும் எண்ணினான். 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாம் பேராக எண்ணப்பட்ட போது 27,273 பேராய் இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற்பேரான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அவருடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியன் மிருக ஜீவன்களையும் பிரித்தெடு. லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள், நான் கர்த்தர். இஸ்ரவேல் புத்திரருடைய முதற்பேர்களின் லேவியரின் தொகைக்கு அதிகமாக இருந்து மீட்கப்பட வேண்டிய 273 பேரிடத்திலும் நீ தலைக்கு 5 சேக்கல் விதமாக பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி வாங்குவாயாக. அந்த சேக்கலானது 20 கேரா. லேவியருடைய தொகைக்கு அதிகமானவர்கள் மீட்கப்படும் திராவியத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுப்பாயாக என்றார். அப்படியே லேவியரால் மீட்கப்பட்டவர்களின் தொகைக்கு அதிகமாக இருந்து இன்னும் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஈடாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு பேரானவர்களிடத்தில் 6,365 சேக்கலாய் திரவியத்தை பரிசுத்த ஸ்தலத்திற்கு சேக்கல் கணக்கின்படி வாங்கி கர்த்தருடைய வாக்கின்படியே மீட்கப்பட்டவர்களின் கிரியத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கர்த்தருக்கு தனக்கு கட்டளையிட்டபடியே கொடுத்தான். ஆமென். ప్రైజ్ లార్డ్. సంఖ్యాకాండము 4వ అధ్యాయం. యెహోవా మోషే అహరోనులకు ఇలాగు సెలవిచ్చెను, నీవు లేవీయులలో కహతీయులను వారి వారి వంశముల చొప్పున వారి వారి పితరుల కుటుంబముల చొప్పునను 30 ఏండ్లు మొదలుకొని 70 ఏండ్ల వరకు ప్రాయం కలిగి ప్రత్యక్ష గుడారములో పనిచేయుటకు సేనగా చేరగలి వారందరి సంఖ్యను వ్రాయించును. అతి పరిశుద్ధమైన దాని విషయంలో ప్రత్యక్షపు గుడారమునందు కహతీయులు చేయవలసిన సేవ ఏదనగా, దండు ప్రయాణమైనప్పుడు అహరోనును అతని కుమారులను లోపలికి వచ్చి అడ్డతెరను దించి దానితో సాక్ష్యపు మందసమును కప్పి దాని మీద సముద్ర వత్సల చర్మమయమైన కప్పును తీసి దాని మీద అంతయు నీలవర్ణము గల బట్టను పరచి దాని మోతగర్లను దూర్చవలెను. దాని సన్నిధి బల్ల మీద నీలి బట్టను పరచి దాని మీద గిన్నెలను, ధూపార్తులను, పాత్రలను, తర్పణ పాత్రలను ఉంచవలెను. నిత్యముగా ఉంచవలసిన రొట్టెలను దాని మీద ఉండవలెను. అప్పుడు వారు వాటి మీద ఎర్రబట్ట పరచి దాని మీద సముద్ర వత్సల చర్మపు కప్పు వేసి దాని మోతకర్రలను దూర్చవలెను. మరియు వారు నీలి బట్టను తీసుకుని దీపవృక్షమును, దాని ప్రదీపములను, దాని కత్తెరలను, దాని కత్తెర చిప్పలను, దాని సేవలో వారు ఉపయోగపరచు సమస్త తైల పాత్రలను కప్పి దాని ఉపకరణములన్నిటినీ సముద్ర వత్సల చర్మమయమైన కప్పులు పెట్టి దండె మీద ఉంచవలెను.
మరియు బంగారుమయమైన బలిపీఠం మీద నీలి బట్టను పరిచి సముద్రవత్సల చర్మముతో దానిని కప్పి దాని మోతకర్రలను దూర్చవలను. మరియు తాము పరిశుద్ధ స్థలములో సేవ చేయొచ్చు ఆ ఉపకరణములన్నిటినీ వారు తీసుకుని నీలి బట్టలో ఉంచి సముద్రవత్సల చర్మముతో కప్పి వాటిని దండి మీద పెట్టవలను. వారు బలిపీఠపు బూడిద ఎత్తి దాని మీద ధూమ్ర వర్ణము గల బట్టను పరిచి దాని మీద తమ సేవోపకరణములన్నిటినీ అనగా ధూపార్తి, ముండ్లు, గరిటెలు, గిన్నెలు నైనా బలిపీఠపు ఉపకరణములన్నిటినీ దాని మీద పెట్టి సముద్రవత్సల చర్మమయమైన కప్పును దాని మీద పరచి దాని మోతకర్రలను తగిలింపవలను. దండు ప్రయాణమైనప్పుడు అహరోనును అతని కుమారులను పరిశుద్ధ స్థలం యొక్క ఉపకరణములన్నిటినీ కప్పుట ముగించిన తరువాత కహతీయులు దాని మోయ రావలను. అయితే వారు చావకు ఉండినట్లు పరిశుద్ధమైన దానిని ముట్టకూడదు. ఇవి ప్రత్యక్ష గుడారములో కహతీయుల భారము. యాజకుడగు అహరోను కుమారుడైన ఎలియాజరు పై విచారణలోనికి వచ్చినవి ఏవనగా దీపతైలము, పరిమళ ధూప ద్రవ్యములు, నిత్య నైవేద్యము, అభిషేక తైలము, మందిరమంతటి పై విచారణ, పరిశుద్ధ స్థలములోనేమి దాని ఉపకరణములలోనేమి దానిలోనున్న అంతటి పై విచారణయు అతని భారము. మరియు యెహోవా మోషే అహరోనులకు ఇలాగు సెలవిచ్చును. మరియు కహతీయుల గోత్ర కుటుంబములను లేవీయుల నుండి ప్రత్యేకింపకుడి. వారు అతి పరిశుద్ధమైన దానికి సమీపించినప్పుడు వారు చావక బ్రతికి ఉండినట్లు మీరు వాటిని గూర్చి చేయవలసినది ఏదనగా అహరోనును అతని కుమారులను లోపలికి వచ్చి ప్రతి వానికి వాని పనియు వాని బరువును నియమింపవలను. మీరు వారు చావకుండానట్లు పరిశుద్ధ స్థలమును రెప్పపాటు సేపైనను చూచుటకు లోపలికి రాకూడదు. మరియు యెహోవా మోషేకు ఇలాగ సెలవిచ్చును. గెర్షోనీయులను వారి పితరుల కుటుంబంలో చొప్పున నేను వారి వంశంలో చొప్పునను లెక్కించి సంఖ్యను వాయించుము. 30 ఏండ్లు మొదలుకొని 70 ఏండ్ల వరకు వయసు కలిగి ప్రత్యక్ష గుడారంలో సేవ చేయుటకు సేవలో చేయు వారందరినీ లెక్కింపవలను. పనిచేయుటయు మోతలు మోయుటయు గెర్షోనీల సేవ. వారు మందిరం యొక్క తెరలను, ప్రత్యక్ష గుడారము దాని కప్పును, దానిపైనున్న సముద్రవత్సల చర్మమయమైన పైకప్పును, ప్రత్యక్ష గుడారం యొక్క ద్వారపు తెరలను, ప్రాకార తెరలను, మందిరము చుట్టూను, బలిపీఠము చుట్టూను ఉండు ప్రాకారపు గవిని ద్వారపు తెరలను, వాటి త్రాళ్లను, వాటి సేవ సంబంధమైన ఉపకరణములన్నిటినీ వాటి కొరకు చేయబడినది యావత్తు మోయచు పని చేయొచ్చు రావలను. గెర్షోనీల పని అంతయు అనగా తాము మోయు వాటన్నిటినీ చేయు పని అంతటిని అహరోను యొక్కయు అతని కుమారుల యొక్కయు నోటి మాట చొప్పున జరగవలెను. వారు జరుపు వాటినన్నిటినీ జాగ్రత్తగా చూచుకునవలెనని వారికి ఆజ్ఞాపింపవలను. ప్రత్యక్ష గుడారంలో గెర్షోనీయుల యొక్క పని ఇది. వారు పని చేయొచ్చు యాజకుడుకు అహరోను కుమారుడైన ఈతామారు చేతి క్రింద ఉండవలను. మెరారీయులను వారి వంశముల చొప్పునను వారి పితరుల కుటుంబంలో చొప్పునను లెక్కింపవలను. 30 ఏండ్లు మొదలుకొని 70 ఏండ్ల వరకు వయసు కలిగి ప్రత్యక్ష గుడారంలో పనిచేయుటకు సేనగా చేరు వారందరినీ లెక్కింపవలను. ప్రత్యక్ష గుడారంలో వారు చేయు పని అంతటి విషయంలో వారు మందిరపు పలకలను, దాని అడ్డకర్రలను, దాని స్తంభములను, దాని దిమ్మలను, దాని చుట్టూనున్న ప్రాకార స్తంభములను, వాటి దిమ్మలను, వాటి మేకులను, వాటి త్రాళ్లను, వాటి ఉపకరణములన్నిటినీ, వాటి సంబంధమైన పని అంతటికి కావలసినన్నిటినీ వారు మోసి కాపాడవలసిన బరువులను, పేర్ల వరుసను లెక్కింపవలను. మెరారీయుల వంశములు ప్రత్యక్ష గుడారంలో యాజకుడగు అహరోను కుమారుడైన ఈతామారు చేతి క్రింద చేయవలసిన సేవ ఇదే. అంతే వారు చేయవలసిన సేవ అని చెప్పాను. అప్పుడు మోషే అహరోనులు సమాజ ప్రధానులను కహతీయులను అనగా వారి వంశంలో చొప్పునను వారి పితరుల కుటుంబంలో చొప్పునను 30 ఏండ్లు మొదలుకొని 70 ఏండ్ల వరకు ప్రాయము కలిగి ప్రత్యక్ష గుడారంలో సేవ చేయుటకు సేనగా వారినందరినీ లెక్కించడి. వారి వంశంలో చొప్పున వారిలో లెక్కింపబడిన వారు 2750 మంది. ప్రత్యక్ష గుడారంలో సేవ చేయ తగిన వారిని కహతీయుల వంశంలో లెక్కింపబడిన వారు వీరే. యెహోవా మోషే చేత పలికించిన ఈ మాట చొప్పున మోషే అహరోనులు వారిని లెక్కించరి. గెర్షోనీయులలో వారి వంశముల చొప్పున వారి పితరుల కుటుంబంలో చొప్పునను లెక్కింపబడిన వారు అనగా 30 ఏండ్లు మొదలుకొని 70 ఏండ్ల వరకు ప్రాయం కలిగి ప్రత్యక్ష గుడారంలో సేవ చేయుటకై సేనగా చేరు వారందరూ తమ వంశముల చొప్పునను తమ పితరుల కుటుంబంలో చొప్పునను వారిలో లెక్కింపబడిన వారు 2630 మంది. ప్రత్యక్ష గుడారంలో సేవ చేయ తగిన వారని గెర్షోనీయులలో లెక్కింపబడిన వారు వీరే. యెహోవా నోటి మాటను బట్టి
మోషే అహరోనులు వారిని లెక్కించిరి. మెరారీయుల వంశంలో తమ తమ వంశముల చొప్పునను తమ తమ పితరుల కుటుంబముల చొప్పునను లెక్కింపబడిన వారు అనగా 30 ఏండ్లు మొదలుకొని 50 ఏండ్ల వరకు ప్రాయము కలిగి ప్రత్యక్ష గుడారములో సేవ చేయుటకు సేవనగా చేరువారు అనగా తమ తమ వంశముల చొప్పున వారిలో లెక్కింపబడిన వారు 3200 మంది. మెరారీయుల వంశములలో లెక్కింపబడిన వారు వీరి. యెహోవా మోషే చేత పలికించిన మాటను బట్టి మోషే అహరోనులు వారిని లెక్కించుడి. మోషే అహరోనులు ఇశ్రాయేలీయుల ప్రధానులను లెక్కించిన లేవీలలో 30 ఏండ్లు మొదలుకొని 50 ఏండ్ల వరకు ప్రాయము కలిగి తమ తమ వంశముల చొప్పునను తమ తమ పితరుల కుటుంబముల చొప్పునను లెక్కింపబడిన వారు అనగా ప్రత్యక్షపు గుడారములో సేవ చేయు మోతయు జరిగించు నిమిత్తమై చేరువారందరూ అనగా వారిలో లెక్కింపబడిన వారు 8580 మంది. యెహోవా నోటి మాట చొప్పున మోషే చేత వారు లెక్కింపబడిరి. ప్రతి వాడును తన తన సేవను బట్టి తన తన మోతను బట్టి యెహోవా మోషేకు ఆజ్ఞాపించినట్లు వారు అతని వలన లెక్కింపబడిరి. ఆమేన్. ప్రార్థన చేద్దాం. ప్రభు సన్నిధిలో நம் செபிக்கலாம். ஆண்டவரை நோக்கி இந்த நாளில் நம் வாசித்த வேத பகுதியில் கர்த்தர் அநேக கட்டளைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அநேக முறை ஆண்டவர் அந்த இடத்துல சொன்ன வார்த்தை நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் కర్తర్. దేవుని సేవ గురించి ప్రత్యక్ష గుడారం గురించి మరి వారిలో అందులో పనిచేసే వారి విధానం గురించి మనం చూసాం. దేవుడు అనేక సార్లు అనిన మాట నేను యెహోవాను, నేను యెహోవాను, నేను యెహోవాను. కాబట్టి నా ముందు జాగ్రత్తగా నడుచుకునే మాటను మరి దేవుడు అధికంగా వాడాడు. நான் கர்த்தர் என்ற வார்த்தை தேவன் அதிகமாய் அந்த இடத்துல அவர் அறிக்கை செய்திருக்கிறார். அப்படியானால் கர்த்தருக்கு முன்பதாய் நாம் மிக ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அப்படி தேவனுக்குள்ளாக நாம் ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக தேவ பயத்தோடு பக்தியோடு நடந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்யும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் காலை வேளையில் கர்த்தருடைய வேதத்தை நாங்கள் வாசிக்க தியானிக்க ஆண்டவர் கிருபை அளித்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய தயவு இரக்கம் எங்களோடு இருக்கட்டும். தேவ கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். இம்மற்றும் உதவி செய்த தேவன் இனிமேலும் உதவி செய்து நடத்த வேண்டுமாய் இந்த நாள் முழுக்க தேவ பாதுகாப்பு தேவ கிருபை எங்களோடு வைத்து ஆண்டவரே நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் இந்த அதிகால வேளையில் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் படிப்படியாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேயும். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.